துப்பாக்கி படத்தில் ஒரு டயலாக் வரும். எதிரி நாட்டு படைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இராணுவ வீரராக இருக்கக்கூடிய அண்ணன் செத்துட்டான்டா, மறுநாளே கடமையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி வந்து ஜாயின் பண்ணிட்டான்டா மிலிட்ரியில் அப்படின்னு. அது மாதிரி கமினி அவர்களுடைய வீர மரணத்திற்கு பிறகு ஈரானில் புதிதாக உச்ச தலைவராக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக அவருடைய மகன் முஸ்தபா இப்போ பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல். சரி, அது ரிலேட்டடாக எப்படி தேர்ந்தெடுத்தாங்க என்ன அப்படிங்கிற விவரத்தை டீட்டெயில்டாக பார்ப்போம். சவுதி அரேபியாவில் ரொனால்டோ ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கார். ட்ரம்ப் செய்ய தவறிய விஷயம் என்ன அப்படிங்கிறது, அரபு நாடுகளுடைய நம்பிக்கையை முழுவதுமாக இழக்கிறாரா ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வி. சொந்த நாட்டு மக்களே துரத்தி அடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிற கேள்வி. சூப்பர் சோனிக் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஈரானுடைய கப்பல் மட்டும்தான் கவிழுமா என்ன? அடித்தா எல்லாருக்கும் தானே வலிக்கும். அமெரிக்க கப்பல் ஒன்று நடுக்கடலில் சின்ன பின்னமாக சிதறக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி டெல் அவீவ் அப்படிங்கிற நகரத்தை பற்றிய ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று சிக்கியிருக்கு. எதற்கு டீட்டெயில்டாக பேசலாம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்காவினுடைய எபிக் ஃபியூரி அப்படிங்கிற ஆபரேஷன், அதை மையப்படுத்தி தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 700 மில்லியன் செலவு இதுவரைக்கும் ஆயிருக்கு. சரி, ட்ரம்ப் கிட்ட போய் எதுக்காக போர் நடத்துற அப்படின்னு கேட்டு பாருங்களேன், ஒரு மண்ணுக்கு கூட பதில் சொல்ல தெரியாது. அதனால தான் நேற்றைய ப்ரெஸ் மீட்டை கூட தவிர்த்துட்டு பயந்து போய் ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. போருக்கு பிறகு கச்சா எண்ணெயினுடைய விலை படிப்படியாக குறையும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அவர் இழந்துருவார் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு போல. ஈரானை வீழ்த்தி ஆட்சி மாற்றத்திற்கு அவர் சதி செய்யலாம், அதனாலையும் இந்த வார்த்தையை சொல்கிறாரு போல. சரி, இது எல்லாமே ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்ததா ஈரானுடைய வான் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தரை மேலே வைத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், கடற்படை, இது எல்லாத்தையுமே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அதற்கு உதாரணமாக அவங்களுடைய மிலிட்ரி சைடில் ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபரை விட்டு இன்டர்வியூவும் பேட்டியும் கொடுத்துருக்காரு. மொத்தம் 17 ஈரானிய கப்பலை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஈரானிடம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே நாங்கள் வைக்க போகிறதே இல்லை, ஏன்னா அவங்க வர்றது இல்லையே அவங்களோட பேசுறதுக்கு. அதான் உண்மை. போரின் முடிவில் மிச்சம் இருப்பதை பார்த்து கொள்ளலாம். எந்த நாட்டில்? அமெரிக்காவிலையா அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்த போரில் ஏகப்பட்ட அடி விழுந்துகிட்டு இருக்குங்கிறத ட்ரம்ப் முகமே காட்டி கொடுக்குது. சரி, சவுதி அரேபியா பாதுகாப்பற்ற நாடா அப்படிங்கிற கொஸ்டினை கேட்க வேண்டியது இருக்கு. இந்த கேள்வியை நான் ஏன் முன்வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ராமேஸ்வரம் இல்லை, மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு அதை இந்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் மனிதர்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க, சுற்றுலாத்தலமாக இருக்குது, மீனவர்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சோலார் விளக்குகள் வச்சு குடிசைகள் போட்டு தனுஷ்கோடியில் மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக இந்திய அரசு அதை மிலிட்ரி ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலை. அதனால் அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை. இப்போது 1960 ஒரு தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுச்சு, புயல் தாக்கிருச்சு அப்படிங்கிறதுனால
இப்போ சென்னையெல்லாம் வந்து நம்ம வாழாமலாம் இருக்கோம், வெள்ளம் வருது அப்படிங்கிறதுனால வீடு வீடாக கட்டிட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாடு பாதுகாப்பற்ற நாடா அப்படிங்கிற கேள்வி எதனால் கேட்குறோன்னா, ஈரான் இப்போது அங்கே போர் தொடுத்து அந்த ஒரு சில ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்காங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலை. காசு வச்சுருக்கவன் மட்டும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறான். அதுவும் சவுதி அரேபியா அரசு ரொனால்டோ அப்படிங்கிற அந்த தனி மனிதனுக்கு, கால்பந்தாட்ட வீரர், அவர் ஒரு சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டார். ரெண்டாவது, அவர் ஒரு அணியில் விளையாடுறார், கால்பந்தாட்ட அணியில். யாருக்கு ஆதரவாக அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கால் காயத்துக்கு தற்காலிக சிகிச்சை முடித்த பிறகு சொந்த நாட்டுக்கு திரும்பி ஓய்வெடுப்பதற்காக திட்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. சவுதி அரேபியா பாதுகாப்பற்ற நாடுங்கிறதுனால நான் வெளியேறலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்கார். ஈரான் தாக்குதலுக்கும் இந்த செய்திக்கும் சம்பந்தம் அல்ல. இது எப்படியே வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் முடியும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். சீனாவோட கப்பல்கள் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ ஈரான் வந்து சொல்கிறாங்க. ஈரானும் சீனாவும் இப்போது ரொம்ப பெரிய அளவில் நட்புறவில் இருக்காங்க. ஏன் ரஷ்யாவை கூட பெரிய அளவில் நம்புறதில்லை ஈரான். ஏன்னா முன்னுக்கு பின்முரணாக யூதர்களுக்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்டை அப்பப்போது இப்போ புட்டின் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். பெய்ஜிங்கினுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு மொழியாக தான் இந்த அறிவிப்பை ஈரான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கப்பல்கள் மட்டும் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க. இதனால் சீனா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அடுத்து பாரு நண்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. நீங்கள் டெல் அவீவ் அப்படிங்கிற நகரத்தில் வந்து கார்கள் ஓடி தானே பார்த்துருக்கீங்க, மக்கள் பயந்து ஓடி பார்த்துருக்கீங்களா? அதையும் அந்த காட்சிகளையும் பார்க்க. சத்தம் கேட்குதா? அழுகிற சத்தம் கேட்குதா? காசா மக்கள் இப்படி தானே கதறி இருப்பாங்க. சுற்றி புகை மூட்டமாக இருக்குல்ல, கட்டடங்கள்லாம் உடஞ்சி கிடக்கல. எப்படி விதைக்கிறவன் வேணா அறுத்து தான் ஆகும், ரைட்டா? அதுதான் இங்கே உண்மை. சரி, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களை ஈரான் மிகச்சரியாக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. முன்னாள் இராணுவ அதிகாரி டக்ளஸ் மெக்ரிகோர் இவர் தான், அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஈரான் போயிட்டு இருக்கக்கூடிய பாதை கரெக்டான பாதை. எந்த இடத்துல விட்டாங்களோ, கடைசியாக அடித்தது ஜூன் மாதம் தோகாவில் விட்டாங்க, அந்த இடத்துல அடித்ததற்கு பிறகு அதே இடத்த ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சு இப்போது மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய நீட்சி எங்கே போக போகுது அப்படிங்கிறத சுலைமானி அவர்கள் வகுத்து கொடுத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய மேப்பை பார்த்தா தான் தெரியும். அது ஈரானுடைய உச்சத்தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரி, எல்லா இராணுவ முகாம்களும் துறைமுகங்களும் அழிக்கப்பட்டுருச்சு. எங்கே? அமெரிக்காவில் அழிக்கப்பட்டுருச்சுன்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறா? மிக முக்கியமான இராணுவ உயரதிகாரி டக்ளஸ் அவர்கள் சொல்கிறார். அதாவது இந்த போரில் நமக்கு இருக்கக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ், அது ரொம்ப பெரிய அளவில் சவாலான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஈரானுக்கு பொருட்களை உற்பத்தி செய்கிறது இல்லையோ, இல்லை அதை விற்பனை பண்ணுறதுலையோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இப்போ இல்லை. பட் ஈரான் நிலத்துக்கு அடியில் ஏவுகணை நகரங்களையே உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் அமெரிக்காவில் அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது. எளிமையாக இன்னும் கொஞ்சம் சில நாடுகளை, யூரோப் கண்ட்ரீஸில் ஏதாவது ஒரு நாடுகளை ஈரான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு அமெரிக்காவை எளிமையாக ஈரானால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த நாடு, என்ன ஏது அப்படிங்கிறத வரிசையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போதைக்கு தேவையான ஆயுதங்கள் ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்கிறார். ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக அயத்துல்லா அலி கமினியினுடைய மகன் முஸ்தபா, இவர் வந்து நான் மொத்தம் 4 பசங்க, இதில் 2வது பையன் நினைக்கிறேன். அவர் இன்னும் முஸ்தபா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் முஜ்தபா அப்படிங்கிறாங்க, ரைட்டா? நம்ம சரியாக உச்சரிக்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. பட் மதிப்புமிக்க ஒரு தலைவராக இன்னைக்கு தேதிக்கு உலக மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபருடைய மகன் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கார், சார்ஜ் எடுத்திருக்கார். வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றப்போ கூட நம்ம வாழ்த்துக்கள் சொன்னோம். ரெண்டுமே வேறு வேறு அல்ல, ரெண்டுமே வாழ்த்துக்கள் உண்டு தான். குவைத்து, சவுதி அரேபியா, லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், இந்த 3ஐயுமே மூடுவதற்கு அமெரிக்கா இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஐயா, உங்கள் சாவகாசமே வேணான்னு சொல்லிட்டு இந்த 3 நாட்டை விட்டு கிளம்பியிருக்கு அமெரிக்கா. இது ஈரானுக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ் தான். சரி, ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா B-52 குண்டுவீச்சு விமானங்கள் ஏவப்பட்டதாக ஒரு செய்தி.
ஆனால் கடந்த ஜூன் மாதம் இந்த B-52 விமானங்கள் அட்டாக் பண்ணப்போ ஏற்பட்ட சேதம் மாதிரி இந்த முறை பெரிய சேதம் ஏற்பட்டதாக எந்த கணக்குமே இல்லை. பென்டகனுடைய சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இருக்குல்ல, அதில் இந்த B-52 ஸ்ட்ராட்டோ போர்ட்ரஸ் அப்படிங்கிற அந்த குண்டுவீச்சு விமானங்கள் இப்போது தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு அது தாக்குதலும் நடத்துனதா சொல்கிறாங்க. பாதிப்பு என்னன்னு கேட்டால் அமெரிக்காவால் சொல்ல முடியல. சரி, ஸ்பெயினுடைய ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர், ஏன் இதை ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸ்பெயின் நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போது நேட்டோங்கிற கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஐரின் இவங்க தான் அந்த லேடி பேசியிருக்காங்க. முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, ட்ரேட்லாம் கிடையாது அப்படின்னு கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ட்ரம்ப் சொன்னதா. இப்போ அதுக்கு ஸ்பெயினும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனித குலத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய 2 நாடுகள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த லேடி பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது ஈரானுடைய சூப்பர்சோனிக் மிசைல்னா என்ன பிரசாத் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதாவது ஒளியினுடைய வேகத்தை விட, எப்படி சவுண்ட் இருக்குல்ல, சவுண்டினுடைய வேகத்தை விட ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது தான் இந்த சூப்பர்சோனிக் ஆயுதங்கள். இதை இப்போ ஈரான் கையில் எடுத்திருக்காங்க. இதை ஏவுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அவங்க செஞ்சு பார்க்கல. பட் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டெஸ்ட் பார்த்துட்டீங்கல்ல, அடுத்து பார்ப்போம். நான் சொன்னேன்ல கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு இந்த ரொனால்டோ பற்றி சொல்கிறேன்னு. கால்பந்தாட்ட வீரர் ரொனால்டோ மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. அவருடைய திறமை மேலே யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் ஒரு பணக்காரனால் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு ஏழையால் செய்ய முடியல. கத்தார்லையும் குவைத்திலையும் சவுதி அரேபியாவிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கு இந்திய அரசோ இல்லை அந்த நாட்டினுடைய அரசோ எந்த உதவியும் பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முழுமையடையலை. இப்படிப்பட்ட நிலையில் ரியாத்தினுடைய தாக்குதலுக்கு மத்தியில் ரொனால்டோவினுடைய 61 மில்லியன் ஜெட் விமானம் மேட்ரிட்டில் தரையிறங்கியிருக்கு. இந்த மேட்ரிட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஸ்பெயினில் போய் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். சரியா? இந்த ஸ்பெயினுங்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு, என்ன ஏது அப்படிங்கிற விவரம்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டுக்காரர், ரைட்டா? அவர் ஏன் ஸ்பெயினுக்கு போயிருக்காரு? பாதுகாப்பான நாடு அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது, அமெரிக்க தூதரகம் மீதான ஈரானிய தாக்குதல் காரணமாக அவர் இந்த AFC போட்டிகள்லாம் நடந்ததில்ல, அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அது கேன்சல் ஆனதற்கு பிறகு தான் அவர் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறியிருக்காரு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. எது எப்படியோ அவர் சேஃபாக இருக்கிறதும் முக்கியம்தான். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் சேஃபாக இருக்காருங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்பட முடியாது. உலகின் பல்வேறு நாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் தாய்நாட்டுக்கு திரும்பணும் நிறையா பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை மீட்பதற்கான எந்த வேலையையும் என்னால் செய்ய முடியலன்னு ட்ரம்ப் வருத்தப்பட்ட நிகழ்வுலாம் இருக்குது. இதையே உன்னால் செய்ய முடியல, நீ எப்படி ஈரானை தோற்கடிக்க போகிற அப்படிங்கிற கொஸ்டினை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஓகே, என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ்.
தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.